இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தீங்கு என்பது மந்திரத்தினாலும் அந்தகார வல்லமைகளினாலும் வியாதியினாலும் மனிதர்களாலும் எந்த அதிகாரத்தினாலும் ஆளுகையினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் விஷ ஜந்துக்களாலும் வரக்கூடிய ஒன்று. வேதத்திலே பவுல் என்ற ஒரு பரிசுத்தவானை குறித்து குறிப்பிடப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் செல்லும் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டு அந்த கப்பலிலிருந்து பவுல் அப்போஸ்தலரும் அவரோடு கூட இருந்த கைதிகளும் தப்பி ஒரு தீவுக்கு வந்து ஒதுங்குகிறார்கள். அந்த தீவு மெலித்தா தீவு, ஆங்கிலத்தில் மால்டா என்று அழைக்கப்படுகிற அந்த தீவுக்கு செல்கிறார்கள். அந்த தீவிலே அநேக செடி கொடி குற்றுச்செடிகள் முட்செடிகள் என்று கொத்து கொத்தாக புதர்களாய் ஆனால் பசுமையாய் குளிர்ச்சியாய் காணப்படுகிறது. உலக பார்வையில் அப்படிதான் அநேக காரியங்கள் பசுமையாய் குளிர்ச்சியாய் அருமையாய் சில விஷயங்கள் நமக்கு தென்படுவதுண்டு. ஆனால் அந்த தீவிலே அநேக பாம்புகளும் கூடவே இருந்திருக்கும். உலகத்திற்கு லாபமாய் கவர்ச்சியாய் செழிப்பாய் நேர்த்தியாய் அழகாய் பாராட்டத்தக்கதாய் தோன்றும் விஷயங்களில் கூட பாம்பை போல தீங்குள்ள காரியங்கள் ஒளிந்திருக்கக்கூடும். ஆகவே வேத வசனம் நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யும் முடிவெடுக்கும் தீர்மானிக்கும் எந்த விஷயங்களிலுமே நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடியதா என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. ஒரு முறை என் தோழி ஒருவருடைய வீட்டிற்கு போவதற்காக அவர்களை சந்தித்த சத்தியத்தை போதிக்க நான் கடந்து செல்லும்போது ஒரு கனவு. அவள் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் 3-4 சீரும் நல்ல பாம்புகள் என்னை போக விடாமல் பயமுறுத்துவதை கண்டேன். பாம்புகளுக்கு ஒத்த தீங்கை விளைவிக்கும் பாவங்கள் அந்த வீட்டிற்குள் சத்தியத்தை எடுத்து சொல்ல விரும்பாமல் சீறுகிறது என்பதை உணர்ந்து அவைகளை ஜெபத்தில் கட்டி ஜெபித்து சென்றேன். ஆக பவுல் அப்போஸ்தலர் சில குச்சிகளை எடுத்து குளிர்காயும்படியாக பற்ற வைக்கும்போது அதனுள் இருந்த பாம்பு அனல் தாங்காமல் சீறி வெளியே வருகிறது என்பதை இந்த வசனத்தில் காணலாம். அது வந்து அவர் கையையும் கவ்வுகிறது. அப்படி பாம்பு கவ்வினால் என்ன நடக்கும்? பாம்பினுடைய பல்லின் கீழ் இருக்கிற அதன் உமிழ்நீர் பை அழுத்தப்பட்டு அது பாம்பின் பல்லின் வழியாய் மனித அல்லது மிருக சருமத்துக்குள் அது பாயும். அது பாம்பின் எச்சில் தான், வெறும் புரோதம் தான். அது கடிக்கும்போது அந்த மனிதனுக்கோ மிருகங்களுக்கோ அவர்கள் சரீரத்தில் எந்த ஒரு ரணம் இருந்தாலும், அதாவது திறந்த நிலையில் இருக்கும் இரத்த குழாய்கள் இருக்க வாய்ப்பு இருந்தாலும் அதிலே இந்த பாம்பின் எச்சில் பட்டால் அது விஷமாக அவனுடைய இரத்தத்தை உறைய செய்யும். சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கின தானியேலை சிங்ககெபியில் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் நமக்கும் தீங்கு செய்யும்படி எந்த ரூபத்தில் நம் வீட்டில் பதுங்கி இருந்தாலும், அது பாவமோ சாபமோ பாரம்பரிய சடங்காசார விக்கிரக சில கிரியைகளோ இல்லை விபச்சார வேசிதன காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய அனல் அவைகளை பற்ற வைத்து வெளியே கொண்டு வந்துவிடும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, சபை கூடுதல் என்ற அக்கினியின் அனலால் அவைகளை வெளிப்பட வைப்பார் தேவன். பவுலுக்கு விஷம் சரீரத்தில் இறங்கவில்லை. பாம்பை அவர் உதறி தள்ளிவிட்டார். பாம்பு கடித்ததும் சாகாதிருக்கிற இவரை தேவ மனிதன் என்று அந்த தீவின் மக்கள் எல்லாரும் விசுவாசித்து அவர் சொல்லும் சத்தியத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குளிர்ந்த இடத்தில் பாம்புகள்
குளிர்ந்த இடத்தில் பாம்புகள் நிம்மதியாய் வாழும், ஒளிந்து இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அனலாயிருந்தால் அவை ஒளிந்திருக்க அவசியமில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை குளிர்ந்திருந்தால் அநேக தீங்கு விளைவிக்கும் காரியங்கள் நம் வீட்டில் அடைக்கலம் போகும். நாம் விழித்தெழுவோம், அனல் கொள்ளுவோம். கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் எங்கள் கண்களுக்கு தெரியாமல், வெளிப்படையாய் வெளியே தெரியாமல் அநேக தீங்கு விளைவிக்கிற காரியங்கள் எங்களிலும் எங்கள் வீடுகளிலும் ஒருவேளை ஒளிந்திருக்கும் நிலைக்கேற்ற விதத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குளிர்ந்திருக்குமானால், கர்த்தாவினுடைய நாமத்தினால் அந்த பாவ சாபங்களை, ஜென்ம சுவாபங்களை, முற்பதாக்களின் சாபங்களை, தீமையான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவன் நீர் வெறுக்கிற குணாதிசயங்களை சுட்டரித்து எங்களை தூய்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் ஒரு தீங்கும் எங்களை தீண்டாதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக. அதே போல் நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க போகும்போது அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பில்லிஸ்தீனிய ஆவிகளோ, ஏவலின் பிசாசுகளோ, பாரம்பரிய ஆவிகளோ, அசுத்த ஆவிகளோ, போராட்டங்களின் ஆவிகளோ, நஷ்டப்படுத்துகிற ஆவிகளோ, பிரிவினையின் ஆவிகளோ, கசப்பின் ஆவிகளோ, வெறுப்பின் ஆவிகளோ, ஆமாண்டவரே, எதுவும் ஒளிந்திருந்து பாம்பை போல அவர்களை தீண்டாதபடிக்கு நாங்கள் அவைகளை கட்டி ஜெபித்து அவைகளை வெளிப்படுத்த வைத்து அவைகளை சுட்டரித்து சாம்பலாக்கி போட எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீ தருவீராக. சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் இந்த பாம்புகளின் பல்லையும் பிடுங்கி போடுவீராக. பாம்புகளுக்கு ஒத்த தீங்கை விளைவிக்கிற எந்த பாவங்கள் மக்களுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் உம்முடைய கல்வாரின் இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவி உம்முடைய அனல் அக்கினி அபிஷேகம் சுட்டெரித்து போடும்படியாகும் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை தீங்கிலிருந்து விடுவிக்கும் என்ற நிச்சயத்தை கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.